அழுகிறதோ, புலம்புறதோ, மன உளைச்சலுக்கு ஆளாகிறதோ, உங்க நம்பிக்கையை விடுறதோ கிடையாது. உங்களுடைய தோல்விக்கான காரணத்தை தெளிவா, தீர்க்கமா, ரொம்ப ஆழமா ஆராயிறது. ஏன்னா தோல்வியை கடந்து தான் இந்த வெற்றியை சந்திக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இதுல தெரியாதது என்ன தெரியுமா? நாம எத்தனை தோல்விகளை கடக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது தான். அது நம்ம முன்னாடி அடைஞ்ச தோல்விகள்ட்ட இருந்து கத்துக்கிட்டு மாத்திக்கிற விஷயங்களை பொறுத்து அமைகிறது. நீங்க உங்களுடைய தோல்விகளுக்கு உங்களை திருத்திக்காம, உங்க மேல உள்ள தப்ப ஆராயாம, உங்களுடைய தோல்விக்கு அடுத்தவங்களை காரணமா சொன்னா நீங்க திருப்பி தோத்துதான் போவீங்க. இன்ஃபேக்ட் பெரும்பாலான கட்டங்கள்ல நீங்க சூழ்நிலையை கூட காரணமா சொல்ல முடியாது. ஏன்னா காத்தடிக்கிற நேரத்துல மாவு விற்க போனேன், மழை அடிக்கிற நேரத்துல உப்பு விற்க போனேன் அப்படின்னு ஒரு பாடல் வரும்ல, அந்த மாதிரி நீங்க கால நேர சூழ்நிலைகளை முதற்கொண்டு கவனிச்சு காலடி எடுத்து வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சைக்கிள் ஓட்டும் போதோ இல்ல வண்டி ஓட்டும் போதோ நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக திருப்பி சைக்கிளோ வண்டியோ ஓட்டாமலையா இருக்கிறோம். திரும்பி எழுந்து அதை கத்துக்கிட்டு நல்லா கெத்தா ஸ்டைலா ஓட்டுறது இல்ல. ஒரு விஷயம் பழக்கப்படும் போதுதான் அது அனுபவமா மாறுது. அனுபவம் தான் உங்களை பக்குவப்படுத்துது. அந்த பக்குவம் தான் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்குது. ஒரு தோல்வி தான் உங்களுக்கான அனுபவம்.